வீட்டில் உள்ள சாமி படங்கள் உடைந்து விட்டாலோ கீழே விழுந்து விட்டாலோ, உங்களுக்கு அபசகுணம் என்று மனதில் தோன்றினாலோ, விளக்கு பாத்திரங்கள் கூட உடைந்து விட்டாலோ, நெய்யோ எண்ணெயோ பூஜை அறையில் கொட்டி விட்டாலோ, குங்குமம் விபூதி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நமது கை தவறி நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அது ஏதும் தவறு இல்லை அப்படின்னாலும் நம்ம மனதுக்கு அது கஷ்டமாகவே இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு சாமி போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றும். இயல்பாகவே அது மனித இயல்பு, அது தோன்றும். அதற்காக தான் நாம் இன்னைக்கு அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த உடைந்து போன படங்கள் முதலில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த கண்ணாடிகளை தனித்தனியாக எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் நன்றாக ஏதோ ஒரு பேப்பரோ காகிதமோ ஏதோ ஒன்று நன்றாக மடித்து அதை நீங்கள் தனியாக ஓரிடம் போய் யாரு காலையும் படாத மாதிரி போட்டுட்டு அந்த சுவாமி படத்தை எடுத்து அதை நீங்கள் நீர்நிலைகளில் மடித்து விட்டலாம். நீங்கள் அந்த சுவாமி படம் எடுத்தீங்கன்னா உங்கள் கைக்கு அடக்கமாக கொஞ்சமாகவே தான் இருக்கும் அது பேப்பர். அப்புறம் சுற்றி இருக்கிற பிரேம் அதையும் நீங்கள் அதை எடுத்துட்டு போட்டலாம். அதை மொத்தமாக அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா அந்த கண்ணாடி துகள்கள் அனைவரது கால்களிலும் குத்திவிடும். அது நமக்கே தோஷமாக வரும் கண்டிப்பாக.